கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்களே அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். வேறு தேசத்திலே வேறு சூழ்நிலையிலே அதிகாலை வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று எழுதப்பட்டு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஒருவேளை என்னுடைய பழைய வாழ்க்கை துன்மார்க்கமாக இருந்துச்சு, நான் இப்போ மனம் திரும்பிட்டேன், என் ஜெபத்துக்கு பதில் வருமா அப்படின்னா பதில் வரும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சினாலே துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்கு பிரியமானபடி நாம் வாழும்போது நம்ம ஜெபத்தை கேட்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். தம்மை நோக்கி உண்மையாய், அதில் ஒரு வேர்டு வருது, உண்மையாய். சில குடும்பத்திலே தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உண்மை இருக்கா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம ஜெபத்துக்கு பதில் வரணும் அப்படின்னா துன்மார்க்கமான வாழ்க்கை இருக்கா, இல்லை நான் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறேன், நான் நீதிமானதாக வாழ்கிறேன், பழைய வாழ்க்கை என்னுடைய இல்லை, நான் கர்த்தருக்கு பிரியமானபடி தான் வாழ்கிறேன் அப்படின்னா அது புது வாழ்க்கை. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவங்கள் இது எல்லாம் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பின்பாக தீமையான கருத்து வெறுத்து, பொல்லாத கருத்து வெறுத்து, கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கு அது எல்லாவற்றையும் வெறுத்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து இரவும் பகலுமாக கையில் பைபிள் எடுத்து வாசித்து தம்மை நோக்கி கூப்பிடும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது கண்டிப்பாக நம்ம ஜெபத்துக்கு பதில் வரும். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார். அதனால் யாரெல்லாம் அதிகாலை வேளையிலே எந்தெந்த சூழ்நிலை நமக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், அதில் ஒரு வேர்டு வருது, உண்மையாய். நம்ம எந்த சூழ்நிலையிலே தேவனுடைய சமூகத்திலே இந்த கால வேளையிலே இணைந்திருக்கிறோம் மனுஷனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன பிரச்சனையில் இருக்கிறோம், என்ன பாடுகள் வழியாக கடந்து போகிறோம், ஏன் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எல்லாமே மனுஷனுக்கு தெரியாது, ஆனால் தேவனுக்கு தெரியும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். நம்ம இதயத்துக்குள்ளே உண்மை இருக்கா, நம்ம இதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு காரியம் இருக்கா, அதை நம்ம யோசித்து பார்க்கலாம். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமா இருக்கிறார். ஒரு துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேடானவர்களை யோசிச்சுட்டு இருப்பான். கர்த்தரை விட்டு தள்ளி போற அநேக காரியங்கள் உண்டு.
ஆனால் ஒரு நீதிமான் எப்படி இருப்பாங்க? தேவனாருடைய வேதம் அவங்களுடைய இதயத்தில் இருக்கும். நீதிமான் பொய் பேச்சு வெறுக்கிறார் என்று எழுதப்பட்டு. ஒரு நீதிமான் அப்படின்னா பரிசுத்த வேதாந்தத்தில் நிறைய காரியங்கள் எழுதி வச்சிருக்காரு. துன்மார்க்கனை பற்றி நிறைய காரியங்கள் எழுதி வச்சிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன் என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் அந்த காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ, உண்மையாய் வாழும்போது நம்ம ஜெபத்துக்கு உடனே பதில் வரும். நீதிமான ஜெபத்தையோ கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. தம்மை நோக்கி உண்மையா யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருடைய ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். சமீபமா இருக்கிறார், நம்ம பக்கத்துல தான் இருக்காரு. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, துன்மார்க்கனா வாழ்ந்தாச்சுன்னா கர்த்தர் தூரமா இருக்கிறார். உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது உடனே சமீபமா இருக்கிறார். கர்த்தர் சமீபமா இருக்கிறார் எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். காலை வேளையிலே நிறைய தேவைகள், நிறைய காரியங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மை இருக்கா? நம்ம நீதிமானா வாழ்றோமா? இந்த 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். நீதிமான ஜெபத்தை கேட்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அதனால எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவரை நோக்கி உண்மையாய் நாம் கூப்பிடும்போது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த காலவெளியிலே நம்ம ஜெபிக்க போகிறோம். கேளுங்க, ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அற்புத அடையாளம் நடக்கும். கர்த்தர் வரும்போது எல்லா தடையெல்லாம் விலகி போகும். அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது எல்லா பிரச்சனையெல்லாம் மாறிவிடும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளை காண செய்த கிருபைக்காக நன்றிப்பா. உங்கள் பாதபடியிலே நாங்கள் வருகிறோம்ப்பா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறீங்கப்பா. இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்கப்பா. துன்மார்க்கருக்கோ கர்த்தர் தூரமாக இருக்கிறீர் என்று வேதம் சொல்லியிருப்பா. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் துன்மார்க்கமாக இருக்கக்கூடாதுப்பா. நாங்கள் நீதிமானா வாழணும். எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. நீதிமானோட ஜெபத்தை கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. செம்மையா வாழ்றவங்களோட ஜெபத்தை கேட்குறீங்கப்பா. எங்கள் வாழ்க்கை எல்லாமே தேவன் பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையிலே எத்தனையோ சூழ்நிலை உண்டு, எத்தனையோ தேவைகள் உண்டு. ஆனாலும் வேத வசனங்கள் சத்தியம். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது எல்லா விதமான ஆசீர்வாதம் திறக்கப்படும். எங்கள் கீழ்ப்படுகிற சுபாவத்தை தாங்கப்பா. உண்மையா வாழக்கூடிய சுபாவத்தை தாங்கப்பா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே ஒரு உண்மை வேணும். கர்த்தர் எங்கள் இதயத்துக்குள்ள வர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்களாம் விலகட்டும்ப்பா. எங்கள் இதயத்துக்குள்ளே தேவன் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். எங்கள் இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். நீதிமான் இதயத்துக்குள்ளே தேவனருளே வேதம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. எங்கள் இதயத்துக்குள்ளே நீ வந்தாதான்ப்பா ஆசீர்வாதம், சமாதானம் எல்லாமே. இந்த நாளை உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பாதபடியில் வந்து நிற்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்லப்பா. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை கால வேளையிலே துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறான்னு சொன்னோடனே சில குடும்பத்தில் உள்ளத்திலே பாரத்தோடு இருப்பாங்கப்பா. நான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்றேனே, என்னை அவர் சேர்த்து கொள்வாரா என்று. யாரெல்லாம் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறீங்கப்பா. எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, உண்மையாக கூப்பிடணும். உண்மையாக கூப்பிடணும். தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறீங்கப்பா. நன்றிப்பா.
இந்த காலவேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் நல்லவர். அப்பா, நீ நல்லவர்ப்பா. எங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க. உங்களோட அன்பை நாங்கள் ருசி பார்க்க இந்த பூமியில் நாட்கள் பத்தாதுப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்திருக்கிறீங்க. எங்களுக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசுறீங்க. எங்களுக்காக பரிந்து பேசி பரிசுத்த ஆவியான தந்திருக்கிறீங்க. இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அப்பா பரிசுத்த ஆவியான வரும்போது அப்போஸ்தலர் 1:8 போட்ட பிரகாரமாக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நன்மையும் கிருபையும் உங்கள் பிள்ளைகளை தொடரட்டும். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே பாவம் நிவர்த்தி ஆகட்டும்ப்பா. எந்த குடும்பத்திலே அதிகால வேளையிலே உள்ளத்திலே பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துடைய எல்லா சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுங்கப்பா. இமை இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் நித்திய கிருபை அப்போ அவங்க பிள்ளைகளுக்கு வேணும்ப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் உங்கள் கிருபை வேணும்ப்பா. உங்கள் கிருபை வேணும்ப்பா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிற அவருடைய சுத்த கிருபை என்று எழுதப்பட்டிருப்பா. உங்கள் கிருபை தந்தால் மட்டும்தான்ப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்கும். இரவும் பகலுமாக யாரெல்லாம் உள்ளத்தில் பாரத்தோடு வேதனையோடு வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போன சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து கழிவுறும்படி அப்பா உங்கள் பிள்ளைகளை பாருங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை பாருங்கப்பா. உடைந்து போன உள்ளத்தோடு ஜெபிக்கிற குடும்பத்துக்கு தேவ சமாதானத்தை கட்டளிடுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. காலவேளையிலே நிறைய குடும்பத்திலே உள்ளத்துக்குள்ளே நிறைய வேதனைகள், சொல்ல முடியாத துக்கங்கள், கடன் பாரம், கணவரை குறித்த ஒரு பாரம், பிள்ளைகளை குறித்த ஒரு பாரம், நிறைய குடும்பத்திலே நிம்மதியற்ற சூழ்நிலை, அதை எல்லாமே கர்த்தர் மாற்றி கொடுங்கப்பா. நிறைய குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. தூங்கி எந்திரிச்சாச்சுனாலே நிறைய தேவைகள், நிறைய பாரங்கள், மன அழுத்தம், டிப்ரெஷன்ல இருக்காங்கப்பா. எத்தனையோ கோடி ஜனங்கள் அதிகால வேளையிலே வேற வேற சூழ்நிலை இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிற ஜனம் பாக்கியவான்கள். கர்த்தரை தேடுகிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். இந்த கால வேளையிலே யாரெல்லாம் உன்னுடைய பாதபடியில் இருக்கிற இடத்துல அப்பா முழங்கால் போட்டு தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்க ருசித்து பார்க்கட்டும்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே, மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அந்த பூமியில வாழ்ற காலத்திலே நாங்கள் ஒரு நீதிமானா வாழணும். நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்கப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தர் சந்திக்கணும். நிறைய குடும்பத்திலே பாரம் தான் இருக்குப்பா. அந்த பாரத்தை நீக்கி போடுங்கப்பா. இந்த மாசத்துல எத்தனையோ தேவைகள் உண்டு. அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும் போது அந்த குடும்பத்துடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்கப்பா. கடன்ல இருக்க குடும்பத்துக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. காலை வேளையில் தூங்கி எந்திரிச்ச உடனே உள்ளத்துல நிறைய பாரம்லாம் இருக்குப்பா. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போட்டுருங்க. இந்த நாளை காண செய்த கிருபைக்கா நன்றிப்பா. உங்க பிள்ளைகளை புது கிருபையா நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய வல்லம் இறங்கி வரட்டும். பரிசுத்தாவெல்லாம் நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகம்லாம் நிரப்புங்கப்பா. காலை வேளையில ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ
உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா தேவைகளெல்லாம் கற்று சந்திங்க. காலை வேளையில் நிம்மதியில்லாத சூழ்நிலை சில குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்து பாரம், அந்த குடும்பத்துக்கு எல்லா பிரச்சனையும் மாற்றிட்டாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. உங்கள் பிள்ளையோட கையின் கீழில் ஆசிரிங்க, அப்பத்தின் தண்ணீர் ஆசிரிங்க. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தட்டுப்பாடு இருக்கோ எல்லா தட்டுப்பாடெல்லாம் மாற்றி சகல காரியத்திலையும் ஆசிரிங்க, சம்பூர்ணமாக ஆசிரிங்கப்பா. காலவேளையிலே உங்கள் பிள்ளையோட இதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா. அவனுடைய சிரசு மேலே ஆசீர்வாதம் ராஜா. ஆவிக்குரிய உன்னதமான சகலமான ஆசீர்வாதங்களும் உங்கள் பிள்ளைகள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால், இயேசு நாமத்தினால் எல்லா தடையெல்லாம் விலகி போகட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். அதிக அளவில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போடட்டும். உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் பாரத்தோடு இருக்கிறாங்களோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. நிறைய குடும்பத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ளே சமாதானம் இல்லைப்பா. எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் வேணும். இந்த நாளைங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். காலவேளையில் வேலைக்கு புறப்படுறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க. வாலிப பிள்ளைகள், முதியோர், நம்ம வெளிநாட்டில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்குள்ள சகல விதமான ஆசீர்வாதங்களும் அப்பா பொக்கிஷங்களை திறந்து உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாக நிரப்புங்க. பிள்ளையோட வாழ்க்கையில என்னென்ன குறை இருக்கோ அந்த குறைகளை மன்னித்து நிறைவாக ஆசீர்வதிங்க. உள்ளத்திலே வேதனை, துக்கம், சொல்ல முடியாத அளவுக்கு அவமானம், ஆனாலும் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகக்கூடாது. கர்த்தர் இறங்குங்க, மனம் இறங்குங்க. நிறைய குடும்பத்தில் கடனில் மூழ்கி போய் கிடக்கிறாங்கப்பா. அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. சில குடும்பத்தில் சோர்ந்து போயிட்டாங்கப்பா. உங்களுடைய சோர்வெல்லாம் நீக்கி போடுங்க. கற்பதனுக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா, உங்கள் பிள்ளைகளை பாருங்கப்பா, ஆசீர்வதித்து விடுங்கப்பா. மாசமாக இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. நீங்கள் கூட இருந்தாலே போதும்ப்பா. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாயிட்டு போகுது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணை தேவன் தாங்க. சில குடும்பத்தில் திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆயிட்டுப்பா. அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு தேவ சமாதானம் வேணும்ப்பா. இதயத்தினுடைய எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி தேவ சமாதானம் நிரப்புங்கப்பா. எந்த குடும்பத்தில் விக்கிர வழிபாடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. மனமாற கத்த கிருபை செய்யுங்க. இயேசுவை சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்பா சர்ச்சில் உங்கள் பிள்ளைய மாறி உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க கத்த கிருபை செய்யுங்க. நான் நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எத்தனை குடும்பத்தில் இருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்க வேண்டும். எங்களுடைய நோய், எங்களுடைய பலவீனம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே உண்மையை அழைக்கிறோம்ப்பா. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் விடுதலை செய்யுங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். நிறைய தேவைகளோடு உள்ளத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா காரியத்திலையும் ஆசீர்வாதப்படுங்க. இந்த நாளில் யாரெல்லாம் என்ன காரியத்தை ஜெபித்தாங்களோ எல்லா காரியத்திலுமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். புதிய வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. இருக்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க. சில குடும்பத்தில் இன்னைக்கு நிறைய பணம் தேவை இருக்குது, இன்னைக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் அப்படி அந்த குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. காலவேளையில் யாரெல்லாம் தாழ்த்தினாங்களோ அவங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்பி ஆசிரியங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு
முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. தேவனாரிலே அப்போ மினிஸ்டர் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். முதியோரை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ சூழ்நிலையில் இரவும் போலுமா ஜெபிக்கிற தாய்மார்கள் உண்டு. அவங்களுடைய இதயத்தில் இருக்க எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. இந்த நாளுக்குள்ளே எல்லா தேவைகளும் கர்த்தர் கூட சந்திங்க. உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும். உங்களுடைய கரத்தில் தாழ்த்தி அப்படின்னும் துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூடந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.